ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கீக்கி. இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால், நான் போன முறை போட்ட கேக் வீடியோவுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தேன். நீங்கள் அப்போ அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி டவுட் எல்லாம் கேட்டுருந்தீங்க. அது எல்லாத்தையும் இன்றைக்கு கிளியர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஷேர் பண்ணுற எல்லாமே நான் ட்ரை பண்ணி நான் படித்ததை வச்சு தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஒவ்வொரு தரமும் ஒரு மாதிரி செய்வீனா, நான் என்ன மாதிரி செய்யணும்னா அதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது இன்றைக்கு பட்டர் க்ரீம் என்னென்னு நான் ரெடி பண்ணுவேன், மற்றது பைப்பிங் டிப்ஸ் அந்த மாதிரி தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்குவோம் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி வீடியோ கூட போகலாம். வாங்குவோம் இந்த பட்டர் க்ரீம் மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நான் அளந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துருக்கிறேன். மற்ற ஏதாவது கரண்டி மிக்ஸ் பண்ண தேவைன்னு சொல்லி 2 கரண்டி எடுத்துருக்கிறேன். மற்றது ஐசிங் சுவர் எடுத்துருக்கேன். ஐசிங் சுவர் பற்றி எது நல்ல மண்டெல்லாம் கேட்டிருந்தேன், நீங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை நான் கடையிலேயே போய் நான் வேண்டும் போது வீடியோ எடுத்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அதை ஷேர் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது மோத்தாட ஐசிங் சுவர் என்னோட இருந்தது, அதனால் நான் இதை எடுத்திருக்கிறேன். மற்ற ஒயிட் ஃபேட் எடுத்திருக்கேன். போன முறை வீடியோவில் நான் ஒயிட் ஃபேட் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் ஒயிட் ஃபேட் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பர்பஸ் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் ஒயிட் ஃபேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிலர் எக்ஸ்ட்ரா மார்ஜரின் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அதை நிறைய நேரம் ப்ராசஸ் பண்ணி பீட் பண்ணி அதை ஒயிட் கலராக எடுத்து அதுக்கு பிறகு தான் செய்யணும். ஆனால் இது ஒயிட் கலரில் இருக்கிறபடியாக எங்களுக்கு வேகமாக செய்யலாம், ஈஸியாகவும் இருக்கும். அதோட இது அன்சால்டட் பட்டர். நான் இதெல்லாம் செய்கிறேன். ஸோ இதையே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மற்ற வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதோட இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு டிப்ஸ் முடிச்சு பண்ணியிருக்கேன், நான் என்ன செய்யப்பேன்னு சொல்லி. அதுவும் வீடியோ போகும்போது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதோட 2 பவுல் எடுத்துருக்கிறேன். கலரிங் மிக்ஸ் பண்ணுற ஏதாவது தேவைன்னு சொல்லி. அதோட என்னோட வீட்டில் நீங்கள் பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, அதை எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி வீடியோக்குள்ளே தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒயிட் ஃபேட் எடுத்திருக்கேன். ஒயிட் ஃபேட்டை எனக்கு நிறைய தேவையில்லை. அப்போ எவ்வளோ வேணுமென்னு சொல்லி நான் ஒரு 200 கிராம் அளவில் தான் அளந்தெடுக்கிறேன். இப்போ ஃபேட்டோ அல்லது மாஜரின் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு சொன்னாலும் இப்போ நீங்கள் வெளியில் நிறைய நேரத்துக்கு முதல்ல எடுத்து வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்ல இருந்தாலும் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ அது ஓகே, ஃப்ரீஸ் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். அதை விட நீங்கள் இப்போ ஒரு வெக்கியான ஒரு இடத்துல ஒரு சூடான ஒரு இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஆயில் வெளியில் வர தொடங்கிடும். அப்படி இருந்தாலுமே நல்ல ஒரு பட்டர் க்ரீம் ரெசிப்பியாக வராது. இப்போ நான் கட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கரண்டியில் எடுத்து போடும்போதும் அதில் இந்த எவ்வளோத்துக்கு அந்த ஸ்மூத்தாக கட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்தளவு அப்படி ஒரு பதத்தில் இருந்தால் ஓகே. இப்போ பைப்பிங்கில் போடும்போது இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், 400 கிராம். அப்போ நீங்கள் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கணும். இப்படி நாசில்ஸில் பைப்பிங்கில் போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 300 கிராம் யூஸ் பண்ணலாம். 300 கிராம் ஒரு ஓகேன்னு சொல்லலாம். 400 விட 300 தான் பெட்டர். நான் 400 போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் 300 யூஸ் பண்ணால் காணும். 200 கிராமுக்கு 300 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் நீங்கள் பவுல் இப்போ பீட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பவுலில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வெட்டாக இருக்கிற மாதிரி பவுல் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த பீட்டரை ஆல்ரெடி காட்டியிருக்கேன். அந்த பீட்டரில் செட் பண்ணிவிட்டு ஒரு சுற்று நார்மலாகவே நான் சுற்றி எடுக்கிறேன். ஒயிட் ஃபேட் அதுக்கு போட்டுட்டு சுற்றி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சோரை மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவோம். ஐசிங் சுகரை எடுத்து நீங்கள் ஃபேட்டுக்குள்ளே போட்டுட்டு உடனே பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஐசிங் சுகர் எல்லாமே பறக்க தொடங்கிடும். அதனால் லைட்டாக ஐசிங் சுகரையும் ஃபேட்டையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் பறக்காது. நீங்கள் பீட் பண்ணும்போது ஓகே இருக்கும். நான் ஃபேட்டுன்னு சொல்கிறது இந்த வெள்ளை மாஜரினை தான் சொல்கிறேன். மாஜரினை தான் ஃபேட்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் குழம்பாதீங்கோ. மற்றது ஃபுல்லாக எல்லாம் பீட் பண்ணி ஸ்லோ ஸ்பீட்லாம் விட்டு ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு வரேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இதில் வெனிலா சேர்க்குற பற்றி சொல்ல இல்லை. வெனிலாவோடு என்னோடய சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ஸ் இதில் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ வாங்குவோம் வெனிலா மிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். வெனிலா இதுக்கு அந்த வெனிலாவோட மூடியால் ஒரு மூடி தான் விடுறேன். ஒரு மூடி விட்டு அதை வடிவாக பீட் பண்ணி எடுக்கிறேன்.
ஒரு சிலர் கமெண்டில் கேட்டிருந்த நீங்கள் பட்டர் க்ரீம் ரெசிபிக்கு மில்க் விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி மில்க் விடலாம்னு தான் சொல்லியிருந்தேன். இப்போ கூடுதலாக எல்லாருமே வந்து வீடியோஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க மில்க் விட்டுருப்பினோம், இல்லை அந்த கண்டன்ஸ் மில்க்கு டின்பால்னு சொல்லுவோமே ஸ்ரீலங்காவில் அதெல்லாம் விட்டுருப்பீங்க. அதெல்லாம் வந்து இப்போ டின்பால் வந்து இன்னும் சுகர் லெவல் கூடவாக தான் இருக்கும், சரியான இனிப்பு தானே அது. அதோட பாலெல்லாம் ஓகே நல்ல இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை வச்சு நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நான் கூட யூஸ் பண்ணுறது பவுடர் பால் தான். இப்போ வேறு ஸ்ரீலங்காவாக இருந்தால் கூடுதலாக ஆங்கர் யூஸ் பண்ணுவோம். எனக்கு ஆங்கர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை விட ஆங்கரை வந்து மிக்ஸ் பண்ணி கேக்கில் விட்டால் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஸ்மெல்லும் வரும். பால் விட்டு வர்ற ஸ்மெல்லை விட இந்த பவுடர் பால் இருக்குது தானே அதில் வந்து கலந்து விடுற ஸ்மெல் வந்து நல்ல டேஸ்ட். இந்த மிக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 1.5 கரண்டி அளவு ஆங்கர் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்து நல்ல வடிவாக கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுங்கோ. மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தெரியுமா ஒரு திக்கான ஒரு மில்க்குங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா நீட்டாக கலக்கி எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்க உங்களோட விரலில் அல்லது கையில் விட்டு பாருங்க, ஒரு லைட்டான இப்போ விட்டிங்கன்னா ஒரு லைட்டான ஒரு சூடு இருக்கிற மாதிரி இருக்குமா, சூடு இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு அளவு சூடு இருந்தால் காணும். அப்புறம் நீங்கள் பீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பீட் பண்ணி எடுத்தால் சரி. இப்போ இந்த பட்டர் க்ரீமுக்கு வந்து நான் 200 கிராம் மாஜரீனுக்கு 400 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த ஐசிங் சுகர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், கொஞ்சம் டைட்டான பதமாக தான் இருக்கும். அதுக்கு நாங்கள் விட போகிற இந்த பால் இருக்குத்தானே மிக்ஸ் பண்ணி வச்சோம், அது வந்து நல்லா சாஃப்டாக கொடுக்கும். அதோட உங்களோட பட்டர் க்ரீம் வந்து இருக்கிற ஒயிட்டை விட இன்னும் கொஞ்சம் நல்ல பிரைட்டான ஒயிட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்து உங்களுக்கு பீட் பண்ணி கொண்டு போகிற அளவு தெரியுமா நினைக்கிறேன் என்ன மாதிரி அளவுகள் தேவைன்னு சொல்லி. நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துட்டு அப்புறம் ஃபுல்லாகவே அவ்வளோ மிக்ஸையும் விட்டுட்டேன். லைட்டான ஓமோடு இருக்கிறபடியே நல்லா பீட் ஆகும்போது நல்லா சாஃப்ட்டுமாகவும் இருக்கும், நல்ல கலர் மற்றும் நல்ல வாசமாகவும் இருக்கும். பீட் பண்ணி கொண்டிருக்கவே அதோட அந்த வெனிலா எசன்ஸும் இந்த மில்க் இதுவும் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. இந்த ஐசிங்ன்றது வந்து மேக்கப் மாதிரி தான், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு இது மேலே அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். இப்போ கேக்கும் சரி மற்ற ரெசிபிகள் எல்லாமே வந்து அப்டேட் ஆகி கொண்டிருக்கும். இப்போ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிடணும், ஒவ்வொரு மாதிரி தங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது, தாங்க செய்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ அதுலேருந்து என்னென்ன கற்றுக்கொண்டிச்சினமோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட செய்கிறதும் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவினோம். அந்த மாதிரி தான் வந்து நான் என்ன ஏர்ன் பண்ணோம் அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். பீட் பண்ணி எடுத்து முடிய அந்த பீட்டரில் பாருங்கோ நிறைய க்ரீம் எல்லாம் ஒட்டி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த க்ரீம் அப்படி இருந்தால் அது அவ்வளோ வேஸ்ட் ஆகிடும். அதனால் என்ன செய்யுங்க, ஒரு நல்ல ஹை ஸ்பீடில் ஒருக்கா பவுலுக்கு வச்சு சுற்றி எடுத்தீங்கன்னா அதில் உள்ள க்ரீம் எல்லாமே பவுலில் வந்துடும். அப்புறம் அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ரீம் வேஸ்ட் ஆகிறது குறைவாக இருக்கும். நான் முதல் வீடியோவில் ஷேர் பண்ணான், இப்போவும் சொல்கிறேன், பட்டர் க்ரீம் நீங்கள் ரெடி பண்ண பிறகு பாருங்க அதில் பபிள்ஸ் இருந்தால் பபிள்ஸ் அந்த ஏஹா ஃபோம் ஆகிருன்னு சொன்னால் ஸ்மூத் பண்ணிவிட்டு ஜூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நான் எப்போவுமே கேக்கில் ஜூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி பைப்பிங்கில் ஜூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வடிவாக ஸ்மூத் பண்ணிட்டு தான் ஜூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இதை ஸ்மூத் பண்ணுறதுக்காண்டி ஒரு பெரிய சைஸான போட் எடுத்துருக்கிறேன். போட்டில் இந்த நைஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், ஒன்று வந்து ஒரு கர்வ் அந்த மாதிரி இருக்கும். அதே இதில் வந்து சின்னனும் இருக்குது பாருங்கோ. கேக்கில் டிரெக்டாக நீங்கள் ஜூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் சின்ன அந்த நைஃப் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த கர்வ் இருக்குது தானே அதால் தான் வந்து ஸ்மூத் பண்ண போகிறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பலட் நைஃப்பில் அந்த முன் கர்வில் உங்களோட 2வது விரலாக அமர்த்தி வச்சுக்கொண்டு அப்படியே ஸ்மூத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், கை வலிக்காது. மற்ற அந்த ஃப்ளாட்டாக இருக்குது தானே அதிலும் பார்க்க எனக்கு மற்றது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஸ்மூத் பண்ணி கொண்டு போக இந்த போட் வந்து நகர்ந்து கொண்டு இருக்கும். நாங்கள் அப்படி ஸ்மூத் பண்ணி கரண்டியால் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம் தானே, அதனால் தள்ளி போய் கொண்டிருக்கோம். அதை இல்லாமல் செய்கிறேன்னா நீங்கள் அந்த போட்டுக்குள்ளே ஒரு துணி ஏதாவது வீழ்ச்சி விட்டீங்கன்னு சொன்னால் அது மூவ் ஆகாது, ஸ்ட்ராங்காக அதுலேயே நிற்கும்.
இந்த க்ரீம் இப்போ போர்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், இவ்வளவு அந்த பொறுக்கு மாதிரி இருக்குது தானே, அதைத்தான் பபிள்ஸ்ன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை ஸ்மூத் பண்ண அது வந்து அந்த ஏர் வந்து ஃபோமாயின் அந்த பபிள்ஸ் இல்லாமல் போய் நல்ல ஒரு ஸ்மூத்தாக கிடைக்கும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் க்ரீமில் கேக்கில் பூசும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸ்மூத் பண்ணுறதும் கொஞ்சம் க்ரீமாக எடுத்து ஸ்மூத் பண்ணிவிட்டு பிறகு ஸ்மூத் பண்ணதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு பிறகு கொஞ்சமாக எடுத்து ஸ்மூத் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்மூத் பண்ணி எடுங்கோ. ஓகே, நான் ஃபுல்லாக எல்லாம் ஸ்மூத் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் 2 கலரிங் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். வெள்ளை போர்ட்லேயே வெள்ளையாலேயே வந்து டெக்கரேஷன் அதுகள் போட்டு காட்டினா உங்களுக்கு விளங்காது. அதனால் ஒன்றுக்கு எல்லோவும் ஒன்றுக்கு வந்து ரோஸும் கலரும் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஜெலோவுக்கு வந்து ரசாக்கோ பிராண்டில் இருந்து லெமன் ஜெலோன்ற ஃபுட் கலர் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இது லைட்டாக இருக்குன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி இதென்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட் வரும். இந்த கலரிங்கில் எல்லாம் இருக்கிற ஒரே மைனஸ் என்னென்னு சொன்னால், இந்த மூடி வந்து இப்போ ஒருக்கா நாங்கள் ஜூஸ் பண்ணி போட்டு திருப்பி மூடி வச்சிட்டோம்னா அந்த கலர்லாம் அதில் அப்படியே ஒட்டி அது அப்படியே இறுகிடும். அதுக்கு பிறகு அதை திறக்கவே எல்லாம் போயிடும். பிறகு என்ன செய்கிறது, அதுக்கு மேலே ஒரு மூடியில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு நாங்கள் எடுப்போம். அது இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன செய்யணும்னா காற்று போய் அதுக்குள்ளே அது அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கு பிறகு ஜூஸ் பண்ணிடலாம் போயிடும். அந்த மாதிரி ஒரு மைனஸ் இதில் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்கில் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க கலரிங்கை வந்து பைப்பிங் பேக்கில் போட போகிறேன். பைப்பிங் பேக்கில் வந்து வடிவாக ஒரு கையை விட்டுட்டு ஒரு பெரிய சைஸான ஒரு மக்கு எடுத்துருக்கு. நான் அந்த மக்குக்குள்ளே வச்சுக்கொண்டு எக்ஸ்ட்ராவாக வெளியில் உள்ள எல்லாத்தையும் மடித்து விட்டுட்டு உள்ளே பூசினோம்னா எங்களுக்கு கையிலேயும் பிறலாது, கொஞ்சம் போடுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்புறம் இதே போல் ரோஸ் செய்கிறதுக்கு எனக்கு ரெட் கலர் க்ரீம் தேவை. அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சம்டைம்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே லாங்காக இருக்கும். லாங்காக இருந்ததுன்னு சொன்னால் பார்ட் 2 வீடியோவில் பைப்பிங் டெக்னிக்ஸ், பைப்பிங் டெக்கரேஷன் அந்த மாதிரி பண்ணுறேன். ரெட் ஃபுட் கலருக்கு டும்மில் இருந்தால் எடுத்துருந்தேன். எனக்கு ரசாக்கோவில் ரெட் கலர் கிடைக்கல. இந்த டும்லேருந்து பில்லோ பாக்ஸ் ரெட்ன்ற ஃபுட் கலர் தான் எடுத்துருக்குறேன். ரசாக்கோ பிராண்டாக இருந்துன்னு சொன்னால் ஓரளவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இல்லை வந்து அவ்வளவா பெரிய கலர் கிடைக்காது. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ரோஸ் செய்கிறது, ஒரு எக்கை வச்சு என்னென்ன ரோஸ் செய்யலாம், மற்றது வந்து டபுள் கலர் ஷேட்ஸ் கொடுத்து என்னென்ன ரோஸ் செய்கிறது, ஒரு ஸ்டார் நோசில்ஸை வச்சு என்னென்ன டெக்கரேஷன் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ கட்டாயம் பாருங்கோ. பெரும்பாலும் க்ரீமில் வந்து ரெட் அண்ட் பிளாக் நீங்கள் மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் அவ்வளோவா நல்ல ஒரு கலருங்களுக்கு கொடுக்காது. அதனால் நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கும் எங்களுக்கு. இப்போ இதில் வந்து ரஷ்யன் நோசில்ஸ் இருக்குது, கொஞ்சம் நிறைய பூ அந்த மாதிரி சேர்ந்த எல்லாமே இருக்குது. இந்த நோசில்ஸ் எல்லாமே நான் AliExpressலாம் வேண்டி இருந்தேன். AliExpressல பார்த்திங்கன்னா இப்போவுமே இருக்குது. நான் பார்த்தேன் ஏதாவது ப்ரைஸ் குறைவாக அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சரியான ப்ரைஸாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். இல்லையண்டா உங்களோட இடத்துக்கிட்ட உள்ள ஒரு எசன்ஸ் ஷாப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நோசில்ஸ் எல்லாமே வேண்டலாம். நிறைய நோசில்ஸ் எல்லாம் இருக்குது. நார்மலாக எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்கண்டா காணும். என்னட்டே நிறைய நோசில்ஸ் இருந்தால் எல்லாம் மிஸ் ஆகிட்டு இப்போ என்னட்ட கிராஸ், மற்றது வந்து சின்ன ஸ்டார்ஸ் போடுறது, மற்றது ரோஸ் செய்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் நோசில்ஸ் தான் இருக்குது. எனக்கு அந்த நோசில்ஸே போதுமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்போ நான் 2 கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கோ. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.